அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 31ஆம் தேதி என்னோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. உண்மையிலே அன்று ஜீசஸ், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னால், நான் இன்றைக்கு இறந்து ஒரு வருட பூர்த்தி. இன்றைக்கு என்னோட ஃபோட்டோ பொட்டு வச்சு பூ வச்சு மாலை போட்டு ஒரு வருட நினைவு நாள் ஆக இன்றைய நாள் இருந்திருக்கும். ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து என்னை காப்பாற்றினது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமலும் நம்பாமலும் எனக்கு நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கிறார்கள், நிறைய அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இது எதுவுமே என்னை சேதப்படுத்த போகிறதில்லை, நான் வெட்கப்பட போகிறதில்லை, இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. சரியா? ஏன்னு சொன்னால், என்னோட விசுவாசம் உண்மை உள்ளது. இந்த விசுவாசத்தை பற்றி ஒரு சகோதரர் இந்த சோசியல் மீடியாவிலே என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பல வார்த்தைகளால் பேசிய ஒரு சகோதரர் என்னிடம் சொன்னார், இந்த விசுவாசம் உனக்கு எப்படி வந்தது? சகோதரா, இந்த விசுவாசம் எனக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், திடீரென்ற மாதிரி ஒரு வியாதி. இந்த வியாதி எப்படி வந்தது, எதனால் வந்தது, எதுக்காக வந்தது தெரியாது. ஆனால் வியாதி சுயநினைவு இல்லாமல் போய் கீழே விழுந்துட்டேன். அப்போ தான் தெரியும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லி. என்ன செய்கிறேன்னு சொல்லி ஒன்றுமே தெரியலை. டாக்டரால் சுகப்படுத்த முடியாத வியாதியை கடவுள் சுகமாக்குவார். ஆனால் கடவுளால் சுகப்படுத்த முடியாத வியாதியை எந்த ஒரு டாக்டரும் சுகமாக்க முடியாது. இது உண்மைதானே? நிச்சயமா. அப்போ கடவுளை தான் நாம் நம்பணும். சரி, கடவுளை நம்பி செய்ய வேண்டிய காரியம் முழுவதும் செஞ்சாச்சு, எதுவுமே பலம் கொடுக்கலை. சரியா? அப்போ கடவுளால் கைவிடப்பட்டாச்சு. நிச்சயமாக டாக்டரும் நம்மளை காப்பாற்ற மாட்டான். சரியா? என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், என்னோட குடும்பத்தாங்க ஜீசஸை நம்பினாங்க. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு சுய நினைவு இல்லை, உயிர் இல்லை, உடம்புல உயிர் இல்லை. இந்த நிலையில தான் என்னை சேர்ச்சியை கொண்டு போய் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இரவு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிக்கிறாங்க. பண்ணின பிறகு தான் எனக்கு உயிர் வந்திருக்குது. உண்மையிலே அவங்க இயேசுவை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, நம்பிக்கையாக இருந்தாங்க. அதே போல் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். இதுதான் விசுவாசம். சரியா? இதே விசுவாசம் எனக்கு இருக்கணும். இதுவரை காலமும் இயேசுவை கடவுளாகவே ஏற்றுக்கொள்ளலை. சரியா? இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றின இயேசு தான். அப்போ நான் அவரை தானே நம்பணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும்போது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். சரியா? அவரோட உதவி முடிஞ்ச பிறகு நீங்கள் அவரை கலட்டி விடுறது நல்லதா, இல்லை உங்களோட வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன்பட்டவங்களா இருக்கிறது நல்லதா? சொல்லுங்க. அதே போல தான் எனக்கு உதவி செஞ்ச கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு. அதுதான் என்னோட விசுவாசம். இது நீங்கள் சொன்னீங்க, இந்த விசுவாசம் எனக்கு எப்படி வந்தது? உன்னை வைத்து விசுவாசம் 2 திரைப்படம் எடுக்கலாம் என்று சொல்லி. நிச்சயமா சகோதரா, சந்தோஷம். நீங்கள் விசுவாசம் 2, விசுவாசம் 3, 4, 5 எத்தனை படம் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும்போது நீங்கள் விசுவாசம் 3 திரைப்படம் எடுக்கலாம்.
சரியா? உங்களுக்கும் எனக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நம்மளை படைச்ச கடவுள் ஒருவருக்கே தெரியும். சரியா? நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம கடவுள் இல்லை. நமக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி நம்ம பயப்படணும். சரியா? அன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவ்வளோ பேசினீங்களே, அவ்வளோ வார்த்தை பேசினீங்களே, உங்களுக்கு மேல ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எந்த கடவுளை வேணா கும்பிடுங்க, எந்த மதத்தில் வேணாலும் இருங்க. சரியா? எந்த மதத்தில் இருந்தாலும் கடவுள் நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அதை நம்புறீங்க தானே நீங்க? இயேசுவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரிதான், உங்களுக்கு மேல உங்களுக்காக ஒரு கடவுள் இருக்காருன்றதை நீங்க நம்புறீங்க தானே? அந்த கடவுளுக்கு பயந்து வாழுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு ஹிந்துவாவும் நான் ஒரு கிறிஸ்தவம் முஸ்லிமா இருந்து வேலை இல்லை. சரியா? அந்த சமயம், அந்த மதம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல் இருக்குது. சரியா? இந்து சமயத்துக்கு பகவத்கீதை இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, முஸ்லீம்களுக்கு குரான் இருக்குது. இதுகளில் என்ன சொல்லப்படுகிறது இதை பின்பற்றுங்க. சரியா? அந்த நூல் என்ன சொல்லப்படுகிறதோ அதன்படி உங்களோட வாழ்க்கையை வாழுங்க. சரியா? எந்த ஒரு மதமுமே பாவம் செய், கொலை பண்ணு, கொள்ளையடி, கற்பழி என்று எந்த ஒரு மதமுமே சொல்லலை. பாவம் செய்யாத என்று சொல்லித்தான் எல்லா மதமுமே சொல்லப்படுது. எல்லா மதத்து நூல்லையுமே சொல்லப்படுறது பாவம் செய்யாத. சரியா? நம்ம மனுஷனா இருந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மதத்துல இருந்துட்டு என்ன செய்யறோம்? பாவம் தான் செய்யறோம். ஆனா அந்த மதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி யாருமே பார்க்கறது இல்லை. ஆனா நான் இன்றைக்கு ஹிந்து, நான் இன்றைக்கு முஸ்லீம், நான் இன்றைக்கு கிறிஸ்தவன், இதைத்தான் சொல்றோம் நாம. ஆனா அந்த மதத்தை பின்பற்றோம் இல்லையே நாம. அந்த மதத்துல என்ன சொல்லப்படுறதை பின்பற்றுங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்க ஹிந்துவா இருங்க, முஸ்லீமா இருங்க, இஸ்லாமா இருங்க, யாரவனா இருங்க. உண்மையிலே இந்த ஒரு வருஷமா என்னை பாதுகாத்த, ஒரு குறையும் இல்லாமல் வழி நடத்தி செல்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமா என்னோட விசுவாசம் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, அற்புதம் செய்திருக்கிறாரு, என்னை மரணத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறாரு. சரியா? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு நன்மை நடக்கும்போது நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். இன்று நீங்க பேசிய வார்த்தைகளை நினைத்து அன்று வெட்கப்படுவீர்கள். சரியா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.